வணக்கம். மோடிக்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே பல லட்சம் இந்திய மக்கள் அந்த கட்சியில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். மோடி பதட்டத்தின் பயத்தின் உச்சியில் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், 80வது சுதந்திர தினத்தின் போது வழக்கமாக பாகிஸ்தான், முஸ்லீம், அது இது அப்படின்னு பிளவுவாத அரசியலை பேசக்கூடிய மோடி இந்த முறை அதை பேசாமல் இந்திய நாட்டிற்குள் இருக்கக்கூடிய இளைஞர்களே தங்களுக்கு எதிராக களத்தில் நிற்கிறார்களே என்கிற பதட்டத்தில், பயத்தில் கொஞ்சம் மிரட்டல் விடுத்து பார்க்கலாம் என்று நினைத்து பார்த்திருக்கிறார் போல இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தை? திமாகி நக்சல் இல்லையா? இப்போ திமாகி நக்சல் அப்படின்னா என்ன பொருள்? உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதாவது மூளை இருக்கிறவன் அர்த்தம். அதாவது தலைக்குள்ள மூளை இருக்கிறவனை தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மோடி சொல்கிறார் இல்லையா, ஆர்எஸ்எஸ்காரங்க சொல்கிறாங்க இல்லையா, என்ன சொல்கிறாங்க? மாட்டு மூத்திரத்தை குடி, மாட்டுச்சாணத்தில் கேன்சருக்கு ஏதோ இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. சொல்லிகிட்டு இருக்கிறவங்க நேராக ஏதாவது பிரச்சனைனா எய்ம்ஸ் போய் படுத்துப்பாங்க. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்பாவி சங்கிகள் தான் இதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி மோடியும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் சொல்வதை அப்படியே ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம அதை கேள்வி கேட்டோம் அப்படின்னா உடனடியாக அவர்களெல்லாம் திமாகி நக்சலாக மாறுகிறார்கள், அறிவுஜீவி நக்சல்களாக மாறுகிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அர்பன் நக்சல் என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருந்தார். இப்போ இந்த திமாகி நக்சல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி சில மணி நேரம் ஆகலை, உடனடியாக அந்த பெயரிலேயே மோடிக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஒரு அமைப்பு இணையதளத்தில் உருவாக்கப்படுகிறது. உருவாக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே பல லட்சம் மக்கள் போட்டியிட்டு அதில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். மோடிக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இந்தியாவில் எவ்வளவு பெரிய எதிர்ப்பலை இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இதில் சாதாரணமான ஆட்கள் அல்ல. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சோனம் வாங்சூக்லேருந்து, அனுராக் கஷ்யப்லேருந்து, நம்முடைய பிரகாஷ் ராஜ் வரைக்கும் ஏராளமான பிரபலங்கள் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கேள்வி கேளு, அச்சத்தை தவிர எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இதைத்தான் அவர்கள் சொல்கிறார். அவர்களுடைய ஸ்லோகனே இதுதான். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய நடிகையாக இருக்கக்கூடிய ஜோதிகா அவர்கள் மனதிலிருந்து சில வார்த்தைகளை இந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்தின் போது வெளிப்படுத்தி இருந்தார். என்ன அது? எங்களுடைய அச்சத்தை நீங்கள் போக்கியிருக்கிறீர்கள். 13 வருஷமாக மோடியுடைய கமாண்டராக இருக்கக்கூடிய அமித்ஷாவும் சேர்ந்து எல்லாரையுமே கொஞ்சம் பதட்டப்படுத்தி, பயப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதை இளைஞர்கள் சுக்கு நூறாக உடைத்து காட்டி, பயப்படாமல் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை மண்டியிட வைத்திருக்கிறார்கள் அல்லவா. அதனால் ஜோதிகாவே சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? நாங்கள் அச்சத்தில் இருந்தோம், எங்களுடைய அச்சத்தை போக்கி இருக்கிறீர்கள் என்று. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ திமாகி நக்சல் என்கிற வார்த்தைக்கு முன்னாடி அர்பன் நக்சல் என்கிற வார்த்தை. அர்பன் நக்சல்னு யாரை சொன்னாங்க? உங்களுக்கு எல்லாரும் தெரியும். மிகப்பெரிய கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், மிகப்பெரிய மெத்த படித்த அறிஞர்கள், அதே மாதிரி இவர்களுக்கு எதிராக போராடிய இளைஞர்கள், இளைஞர் அமைப்பினுடைய தலைவர்கள், இவர்களெல்லாம் அர்பன் நக்சல் என்று மோடி அழைத்தார் முதலில். அதில் பல பேரை தூக்கி சிறையிலையும் போட்டார். ஆனால் அவையெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு டெல்லி ஜந்தர் மந்தரில் இளைஞர்களுடைய உருவத்தில் மோடியினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு, அமித்ஷாவினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன்? மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து கேட்குறேன். இப்போ திமாகி நக்சல் அதாவது அப்படின்னு சொல்லலாம். இப்போ திமாகி சங்கின்னு சொல்ல முடியுமா? மூளை இருக்கிறவனை தான் அவர் அப்படி சொல்கிறார், அறிவுஜீவி நக்சல்னு சொல்கிறாரு. இப்போ மூளை இல்லாதவர்களே அப்படி நம்ம சொல்ல முடியுமா? சங்கிகள் அப்படி சொல்ல முடியாது. சரி, அது பார்க்கலாம். இன்னொன்று மிக முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. மோடிக்கு எதிராக இப்போது எவ்வளவு பெரிய அளவில் இளைஞர்கள் ஒவ்வொரு அமைப்பாக இன்றைக்கு இந்தியாவில் தினசரி உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இதில் சுதந்திர தினத்தின் போது இவர் சில தினங்களுக்கு முன்பு மோடி அவர்கள் சொன்னார். என்ன சொன்னார்? எப்பா, காரெல்லாம் பயன்படுத்தாத, பெட்ரோல் பயன்படுத்தாத, எனக்கு தெரியாது, பிறகு எல்லாத்தையும் பயன்படுத்தியிருந்தேன்னா பிறகு வீட்டில் இருந்தே வேலை செய்ய வேண்டி வரும் அப்படின்லாம் நம்மள்ட்ட அப்படி போட்டு வச்சார். நீங்கள் சுதந்திர தினத்தின் போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 20க்கும் அதிகமான வாகனங்களில் அணிவகுப்பு நடத்தியிருக்கிறார் மோடி. அது மட்டும் இல்லை, 10க்கும் அதிகமான கேமரா. ஷூட்டுனாலே அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அவருக்கு ஷூட்டிங்னா அவர் பெர்ஃபார்ம் அப்படி பண்ணுவார். ஆனால் என்ன, ப்ராம்ப்டர்லாம் வேணும். ப்ராம்ப்டர் இல்லைன்னா அவ்வளோதான். நீங்கள் சுதந்திர தினத்தின் போது பார்த்துருப்பீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு தடுமாறி விட்டா போதும்னு ஓடின மோடியெல்லாம் நம்ம பார்த்தோம்.
இப்போ என்ன அப்படின்னா, இந்திய நாட்டு மக்களிடம் நீ காரை பயன்படுத்தாத, பெட்ரோலை குறை, ஆடம்பரத்தை குறைன்னு சொல்லி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மோடி, சுதந்திர தினத்தின் போது 20 வாகனங்கள், அதுவும் ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி ஷூட்டிங். இதில் இன்னொரு செய்தி நடந்திருக்கு என்ன அப்படின்னா, மோடி போகக்கூடிய வழியில் ஒரு ஆம்புலன்ஸ் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த ஆம்புலன்ஸில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு மனிதன் இருந்திருக்கிறார். இவர் என்ன பண்ணியிருக்கணும் இல்லையா? அந்த வண்டி நிற்க அதை போக சொல்லிக்கிட்டு இவர் போயிருந்திருக்கலாம், இல்லை இவர் வேகமாகவாவது போக சொல்லியிருக்கலாம். ஆனால் கண்டுக்கவே இல்லையே. ஷூட்டிங்னா மனுஷன் எதை பற்றியும் கவலைப்படாமல், சக மனுஷனை பற்றி 13 வருஷமாக என்னை கவலைப்பட்டிருக்கிறார். அவர் எங்கேயாவது கவலைப்பட்டிருக்காராங்க? யாருக்காவது ஏதாவது தெரியும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்தியாவில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய சக மனிதர்களை பற்றி அவர் என்றைக்காவது கவலைப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அதற்கான ஒரு ஆதாரத்தை கமெண்ட்ஸில் போடுங்க. அவர் அப்படிப்பட்டவர் தான் இல்லையா? அங்கே இராணுவ வீரர்கள் அல்லது இந்திய நாட்டு மக்கள் பயங்கரவாதிகளால் தாக்கப்படும் போது அங்கே போக மாட்டார், நேராக எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஓடிடுவார். அதானே நம்ம பிரதமர் மோடி. அவர் வேறு லெவலுங்க, அவர் வேறு மாதிரியான ஆள், வேறு மாதிரி. சரியா? இப்போ நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, இப்படி போராடி கொண்டிருந்த இளைஞர்களை மிரட்டி பார்க்கிறார். ஏன்னா அர்பன் நக்சல்னு சொல்லி ஸ்டான் சாமி மாதிரியான ஆட்களை எல்லாம் சிறையில் போட்டு என்ன நடந்தது, பீமா கோரகன் வழக்கில் போராடிய நபர்களை எல்லாம் எப்படி இன்றைக்கு இவர்கள் சிறையில் அடைத்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்முனையில் வந்துட்டாங்க, அணிதிரண்டு நிற்கிறார்கள். தினசரி ஒரு அறிக்கையை வேறு அவங்க விட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் இதை பண்ணணும், இதை பண்ணலன்னா நாங்கள் களத்தில் வந்துடும் அப்படின்னு. அப்போ திணறிக் கொண்டு இருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும். பாராளுமன்றத்திற்கு வராமல் ஒளிந்து விளையாடக்கூடிய விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள், பதுங்கி கொண்டிருக்கிறார்கள். பாருங்களேன் எந்த அளவிற்கு பயந்து போயிருக்கிறார்கள் என்று யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பாருங்கள், ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அடுத்த நாளே பல லட்சம் பேர் ஒரு அமைப்பாக உருவாகி மோடிக்கு எதிராக களத்தில் நிற்கிறார்கள். இந்தியா மோடி சொல்கிற மாதிரி வெகு வேகமாக மாறி இருக்கிறது. எப்படிப்பட்ட மாற்றம் தெரியுமா? இனி இந்தியாவிற்கு மோடி மாதிரியான ஆர்எஸ்எஸ் மாதிரியான ஒரு சித்தாந்தமோ ஆட்சியோ ஒரு காலத்திற்கும் தேவையில்லை என்பதை இந்திய இளைஞர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். அதை அவர்கள் களத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்திற்கு கூட வராமல் பதுங்கி நடக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவையும் இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.